பிள்ளையார் மாமா அத்தை அனைவருமே போய்விட்டார்களே அம்மா. இதயம் போகுதே என்னையே பிரிந்து நீ செய்த ஒரே ஒரு சிறு பிழைக்காக மாமாவை மறுத்து போய்விட்டார், மாமி மறுத்து போய்விட்டார். நம்மை பெற்றெடுத்த தாய் கண்ணீர் சிந்திக் கொண்டே போகிறாள். இந்த கண்ணீருக்கெல்லாம் இன்னம்மா பதில் சொல்ல போகிறாய். எதற்குமே கலங்காது என்று கண்ணீரிலே கலங்க வைத்து விட்டாய். எத்தனை நாள் காத்துக் கொண்டிருந்தாய்? இப்பேற்பட்ட செயல் செய்ததற்கு நாடு சிரித்து விட்டது, நாட்டு மக்கள் சிரித்து விட்டார்கள். சிரித்து விட்டது உயிர் வாழ்வதை விட இந்த பாவி இழப்பதே அந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம். இனிமேல் நான் எதற்காக உயிரோடு வாழ வேண்டும் சொல்வார்கள். யாருக்காக உயிர் வாழ வேண்டும்? ஏன்னா ஏன் இப்படி பேசுறீங்க? நான் வாழ்ந்ததை உனக்காகத்தான். உன் வாழ்வே இப்படி பறிப்போய் விட்டதென்றால் ஒரு பெண்ணுக்கு மணமறையிலே தாலி கட்டும் போது திருமணம் விட்டு விட்டார். உனக்கு தெரியாதம்மா, ஊர்ல எல்லாரும் ஒரு மாதிரியா பேசுவாங்க. அந்த வார்த்தையெல்லாம் கேட்டு நான் என் காதல கேட்கறத விட நான் செத்த போயிடலாமா? அண்ணா வேண்டாண்ணா, அந்த வார்த்தை இன்னொரு முறை சொல்லாதீங்க. இத பாருங்கண்ணா, நான் என்ன தவறு செய்துட்டேன்? எதுக்காக நீங்க இப்படி கண்டு சிந்துறீங்க? நீ செய்த ஒரே ஒரு தவறு என்ன தெரியுமா? யாரோ ஒரு குழந்தை அனாதையான எவள் பெற்றெடுத்தாரோ திரைமலை பாவி உன் வாழ்விற்கு கொள்ளியாக வந்தாலே சினிகா. யாரோ ஒரு பெற்றெடுத்த குழந்தைக்காக, அனாதை குழந்தைக்காக என் குழந்தை என்று சொல்லிவிட்டாயே அண்ணா. வாழ்க்கையே பறி போய் விட்டது. பட்டு போன மரமாக நிற்கிறாயே அம்மா. எப்படி இல்லாம வாழ வேண்டுமில்லை.
சின்னம் சிறிய பெண்ணம்மாள், நீ ஒரு குழந்தைதான். உன் காதல் குழந்தையா? வேண்டாம். இத பாருங்க, வேண்டாம். எனக்கு திருமணத்தை செய்து என் குழந்தைகளை நீ சுமக்குன்னு ஆசைப்பட்டேன். நான் இல்லைன்னு சொல்லல. அது அத்தனையும் மண்மீடா ஆகிவிட்டது என்று மனக்கலக்கமா. இத பாருங்க, வாழ்க்கை கெட்டு போனவன் நானே சந்தோஷமா இருக்கிறேன். நீங்க அழுதுங்க, அழாதீங்க. பாதிக்கப்பட்டவருக்கு தெரியாதம்மா துன்பம். அதை பார்த்துக் கொண்டிருந்தாரே அவருக்கு தான் தெரியும் வேதனை. அம்மா, நீ திருமணம் செய்து உனக்கு கணவனோடு ஒன்று சேர்ந்து உன் வீட்டிலே ஒரு கரு உருதாக வேண்டும். அந்த கரு உனக்கு அழகு சீமந்தம் செய்து உனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும். அந்த குழந்தை மார்மீதும் தோல் மீதும் தாளாட்டி பாடி விளக்க வேண்டும் என்று எத்தனை ஆசைகள் அம்மா. என் ஆசையெல்லாம் வீணாசையாக போயிட்டு ஏம்மா இப்படி செய்து விட்டாய்? வேண்டாம் அண்ணா, சொல்றதை இப்போ நான் சொல்றேன். விளையாட்டுக்கு தான் சொன்ன மாமா கிட்ட ஏன் குழந்தை அவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. சரியம்மா, நடந்தெல்லாம் மறந்து விடுவோம். மறப்பதை நன்மைக்கு புறப்படுகிறேன். இந்த குழந்தையை விட்டுவிடு. மாமாவை பார்க்கிறேன், அத்தை பார்க்கிறேன். காலத்தை வீண்டாவது இன்று போன திருமணத்தை ஊர் மெச்சிக்க ஜாம் ஜாம்னு செய்யாம நான் உயிர் வாழவே மாட்டேன். அண்ணா இல்லைங்க, இத பாருங்க. மாபெரும் சபையில திருமணம் நின்றுச்சு தங்கச்சி, உயிர் வாழ்க்கையே அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா என் உயிரை விட கூட நான் தயங்க மாட்டேன். உயிரை விட்டுடுவேன். ஆனா மாமாவை மீண்டும் என்ன திருமணம் செய்துக்க சொன்னீங்க, நிச்சயமா நான் செய்துக்க மாட்டேன். ஏவா ஏன்னா கேக்குறீங்க? ஏமா மாமா விட நல்ல பையன் இந்த உலகத்துல யாருமா அவரை கிடைக்க முடியும்? போதுனா படிச்சவங்க முட்டாளன்னு சொல்லுவாங்க. அதை அவர் நிரூபிச்சுட்டாரு. என்ன பார்த்து யாரோ ஒருவனுக்கு புள்ளை பெத்துட்டு வந்துக்கிறேன்னு கேட்கிறாரு. என்ன பார்த்தா புள்ள பெத்த மாதிரியா இருக்கு. ஏன்னா நானா இருந்தா நான் கேட்பேன். மாமா பெருந்தன்மையா போயிட்டாரு. நானா இருந்தா மனமேல ஒரு பெண் இப்படி வந்து சொல்லியிருந்தா அவளை கத்தி எடுத்து கொலை செய்திருப்பேன். போதும் வாய் முடியும். அது முட்டாள்தனம். ஆமா, ஒரு இறுதியான முடிவு. ஏன் மாமன் கொஞ்ச நேரம் விளையாடுன என்ன ஏன் குழந்தை சொன்னா என்ன தப்பா போயிடுச்சு. உன்னுடைய இறுதியான முடிவுதான் தேவை. நான் திருமணம் செய்துக்க போறதா இல்லை. காலம் முழுவதும் கன்னியாவே இருக்க போறேன். ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ. ஒரு துன்பம் வந்து மாதவெளி நெஞ்சை தட்டும்.
நீங்க என்னதான் எனக்கு புத்திமதி சொன்னாலும் அது என் செவிகளுக்கு ஏறல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த குழந்தை அனாதையாக கூடாது. அதுதான் என் மனசு சொல்லுது. என் மனசு சொல்றதுதான் நான் செய்வேன். வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை, நான் தேர்ந்தெடுத்துக்கணும். படிச்சவதானடி ஏண்டி இந்த புத்தி உனக்கு? ஏன் இந்த புத்தி? யாரோ ஒரு பெற்றெடுத்த குழந்தைக்காக உன் வாழ்க்கையை தியாகம் செய்கிறாயே, நீ அவ்வளவு பெரிய பண்ணலானி சொல்றது கேளு. பெண்ணா பிறந்த இறக்க குணம் இருக்கணும்னா தாய்மை குணம் இருக்கணும். தக்க பருவம் அடைந்த பிறகு ஒரு பெண்ணானவன் தாயை போலதான் நாம இருக்கணும்னு நினைச்சுக்கணும். அதனால நான் அப்படி நினைச்சுக்கிறேன். இந்த குழந்தை என் குழந்தை, என் வயிற்றுல சுமக்கல. நீ ரொம்ப பேசுற என்கிட்ட. ஏன் உன்னை பேச விட்ட பாரு ஆரம்பத்துல இருந்து. என்ன சொல்லணும்? நீங்க தான் நினைச்சிருக்கிறீங்க நான் சின்ன பொண்ணுன்னு. எனக்கு எல்லாம் தெரியும். நானும் தெரிஞ்சவன், நானும் படிச்சவ தானே. எனக்கு தெரியாதா எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா சரி அப்படின்னு? நரச்சம் பாரு, அது என் முட்டாள்தனமா. ஒண்ணுமே தெரியாது என் தங்கச்சி குழந்தை நினைச்சம் பாரு. ஆனா எனக்கு எல்லாம் தெரியும் சொன்ன பாரு. அங்கதான்மா நிக்கிறேன், அங்கதான் நிக்கிறேன். உன்னை பிடிவாதக்காரே, மறந்துடாத அந்த குழந்தை விட்டுட்டு வா என்கிட்ட. உன் தங்கச்சி நானும் பிடிவாதக்காரி, உங்களுக்கு தெரியாதா? என் வார்த்தை மீறி போனாதே. போனா அம்மா சொன்ன மாதிரி என் வாசனை மதிக்காது. என் வாழ்க்கை கிடைக்காதுங்க. நான் வாசல தாண்டி போனா அதை தடுக்காதீங்க. உன் வாழ்க்கை கிடைக்காதா இல்ல, ஆனா செத்தா வந்தா உனக்கும் எனக்கும் இல்ல. அதை பத்தி நான் கவலைப்படுறதா இல்லை. பரதா இல்லையா? இல்ல. மானம் கெட்டவர பட்ட பகல் தெரிஞ்சு பாழம் கிணத்துல போய் வேறையே நியாயமாயுது. அது பழகின கிணறு நினைச்சுக்கிறேன். பழக கிணறு. ஆமா, உனக்கு பழகின கிணறாண்டி. எந்த கிணறா உனக்கு பழகாத கிணறு? சதிகாரியே, யார கொடுத்தா தானா தலையில மண்ணு வாரி போட்டு சொல்லுவாங்களே, அந்த கதையா இருக்குடி உன் கதை. அண்ணா ஏனை கொழுத்து போனா தானா தலையில மண்ணை வாரி போட்டுக்குதான். ஆமா, அதே போலதான் நானும் போட்டுக்கிறேன். அது மண்ணோ பொண்ணோ என் தலை தானே, கெட்டு போறது நான் தானே. அதனால நீ வாரி போட்டுக்கன்னு சொல்ற. ஆமா, மானம் கெட்டவரை மதியம் காவலன். நாம குடுக்கிற 5-10 வாங்கி வழுத்து பிழப்பு நடத்துற ஒரு காவல்கார பையன் பேசுறான். இதே என் தங்கச்சி இந்த செயல் செய்திருந்தா தூக்கு மாட்டியின் தொங்குவன் சொல்றான். ஊரு சிரிச்சு, நாடு சிரிச்சு, நகரம் சிரிச்சு. ஏண்டி இந்த வாழ்க்கை? செத்த தொலைஞ்சு போ. ஏண்டி சாவு? என் தங்கச்சி செத்துட்டான்னு பெருமையா சொல்ல வேண்டிய ஊர்ல குட்டையில, கொலையில, ஏரியில, ஏன் ஒரே ஒரு முழம் கையில தூக்கு மாட்டின் தொங்குடி மானங்கிட்ட சிரிக்கி, மானங்கிட்ட சிரிக்கி காவலை போற அளவுக்கு சிரிச்சு. இனிமையை சொல்கிறேன், எப்போ தாய் வைத்தார்களோ நான் இறந்து விட்டால் கூட இரு தடங்களை என் முகத்தை கூட பார்த்து வரக்கூடாது. அதே போன்று உரைப்பேன். இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு பந்தம் சொந்தம் கிடையாது. இனிமேல் நீ எனக்கு தங்கியே அல்ல, அண்ணனே கிடையாது. நான் செத்தாரோ என் முகத்துல வந்து நீ முழிக்காத. போ போ போ. டிக்கெட்டுக்கு தெய்வம் துணை என்று உரைப்பார்கள். அந்த தெய்வம் கூட எனக்கு துணை இல்லாமல் போய்விட்டது. இந்த அனாதையா இருக்கிற குழந்தை அனாதையா இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன். அது நான் செய்த தவற. மகனே, யார் பெற்றெடுத்த பிள்ளையோ எனக்கு தெரியாதடா. ஆனால் உன்னை பார்த்தால் உன்னை விட்டு பிரிவதற்கு மனம் வரவில்லை. நீ சிறிது நேரம் அடாமல் இருந்திருந்தால் இந்நேரம் எனக்கு திருமணம் நடந்திருக்கும். என் கணவரிடத்தில் கூறி உன்னை நான் ராஜ மரியாதையோடு வளர்த்து ஆளாக்கியிருப்பேன். நீ அனாதையாக கூடாதுன்னு நான் நினைச்சேன். இப்ப பாத்தியா, நான் அனாதையா நிக்கிறேன். அனாதைக்கு அனாதைதான் ஆதரவுன்னு சொல்லுவாங்க. என்னை விட்டு யாரு தெரிஞ்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இத பாருங்க மகனே, படி தாண்டினா பத்தினி இல்லைன்னு சொல்றது அந்த காலம். படி தாண்டினாலும் பத்தினி தான் சொல்றது இந்த காலம். அது போல என் கன்னித்தன்மை மாறாமல் காலம் உள்ளவரை, என் உயிர் உள்ளவரை உனக்கு நான் தாயாவே இருப்பேன். கலங்க வேண்டாம். இனி உனக்கு சொந்தம் என்று சொன்னால் அது இந்த கன்னித்தாய் காவேரி. நான் ஒருவள் மட்டும் தான். கன்னித்தாய்